மச்சான் நான் சொன்னல இவன் தான் என் ஏரியா ஃப்ரெண்டு மாபு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ ஹதீஷ். உங்களை பற்றி இவன் நிறைய சொல்லியிருக்கான். ஓ அப்படிங்களா? மச்சான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். அப்புறம் ப்ரோ நேற்று சென்னை மேட்ச் பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. நம்ம தலை வெறித்தனமாக ஆடினார்ல, சும்மா 6-4 எல்லா பாலும் பறக்க விட்டாரு. ஆமா ப்ரோ, நல்லா நினச்சி கூட பார்க்கல தலை இப்படி வெறித்தனமாக ஆடுன்ட்டு. எப்படியோ ப்ரோ இந்த வாட்டி நம்ம தான் கப் அடிப்போம் போல. ப்ரோ இந்த வாட்டி கப்பே நம்ம தான் அடிப்போம். சரிடா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறோம். ஓகே ப்ரோ பார்ப்போம். ப்ரோ ஈவினிங் ஃப்ரீ தான் வீட்டுக்கு வரீங்களா? எல்லாரும் சேர்ந்து மேட்ச் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. டேய் அவனை ஏன்டா கூப்பிடுற? அவரும் மேட்ச் பார்ப்பார்ல அப்படின்னு அவன் சொன்னானா? ஆமா. ஓ மச்சான் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். சொல்றா. இந்த மேட்ச் சென்னை யாரா கேப்டனு? டோனி. ஓகே, ஒரு ஓவருக்கு எத்தனை பால்ரா போடலாம்? அது நம்ம இஷ்டம், எவ்வளோ பால் வேணாலும் போட்டுக்கலாம். கேட்டியா? சரி, மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் யாரா? டேய் இது சின்ன பசங்களுக்கு கூட தெரியும்டா, சச்சின்னு. ஐயோ இவங்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். ப்ரோ நான் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு ப்ரோ எனக்கு. நம்ம இன்னொரு நாள் மேட்ச் பார்க்கலாம். டேய் வண்டிடுறோம் சீக்கிரம் போடா. ப்ரோ நாளைக்கே ராயல் பெங்களூர் மேட்ச் இருக்கு ப்ரோ, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் மீட்லயே நம்மளோட க்ரஷை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறம் ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுடி. நாளைக்கா? எனக்கு எக்ஸாம் டி, என்னால வர முடியாது. சரி ஓகே பாய். நீங்க சொல்லுங்க. என்னங்க ஆச்சு? அதுவா, நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச்க்கு டிக்கெட்ஸ் இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேடியத்துக்கு கூப்பிட்டாங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதான் வரலன்னு சொல்லிட்டேன். நீங்க கிரிக்கெட்லாம் பாப்பீங்களா? எங்க வீட்ல இருக்க எல்லாருமே பாப்போம். ஆமா நீங்க? என்ன டக்குன்னு கேட்டா பார்க்க மாட்டேன்னு சொன்னா அசிங்கமா நினைப்பாளோ? நானும் கிரிக்கெட் ஃபேன் தாங்க. ஆமா உங்களுக்கு கிரிக்கெட்ல எந்த பிளேயர் பிடிக்கும்? ரச்சின் டெண்டுல்கர். ரச்சின் டெண்டுல்கரா? ஆமா உங்களுக்கு? யாரோட பேரை சொல்ல? எனக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோவா? ஐயோ அவரை இவளுக்கு பிடிக்காது போலியே. போங்க, அவருக்கு பேட்டிங்கே வராது, பவுலிங் தான் போடுவாரு. ஐயோ நான் அவரோட பவுலிங் தாங்க மிகப்பெரிய ஃபேன். அப்படியா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு ரச்சின் டெண்டுல்கர் தான். எங்க ரச்சின் டெண்டுல்கர்? இருங்க நானும் வரேன். டேய் ரெண்டு பேரும் எங்கடா போறீங்க? டேய் இன்னைக்கு சென்னைக்கும் மும்பைக்கும் மேட்ச் இல்ல? ஆமா. அதான் எங்க வீட்ல நாங்க 2 பேர் பார்க்க போறோம். நீயும் கிரிக்கெட் பாப்பல? சரி வா, அப்ப நம்ம 3 பேர் போய் பார்க்கலாம். ஃபுல் டாஸ். நல்ல டைம் பண்ணி. மச்சான் அங்க ஆடுறது தோனியா? டேய் அது ரச்சின்ரா. ஓ இவர் அவுட் ஆன அப்புறம் தோனி வருவாரா? டேய் தோனி அவ்வளவு சீக்கிரம் இறங்க மாட்டாரா, ஒரு 5 விக்கெட் ஆனதுக்கு அப்புறம் தான் இறங்குவாரு. டேய் இப்போ 5 பேர் அவுட் ஆகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? டேய் ஏன்டா இப்படி கேக்குற? மச்சான் எனக்கு கிரிக்கெட்ல தோனி தவிர யாருமே தெரியாதுடா. யாருமே தெரியாதா? டேய் இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்க தெரியாதெல்லாம் எதுக்குடா கூட்டினு வர? இப்போ பாரு மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கான். டேய் விட்ரா, அவன் ஏதோ தலை ஃபேன்னால அப்படி கேட்டான். ஆமா விராட் கோலி எப்போ ஆடுவாரு? சிஎஸ்கே மேட்ச்ல விராட் கோலியா? வந்ததுலேருந்து அவரை காட்டவே இல்லை. உங்களெல்லாம் கூட்டிட்டு சந்தோஷமா கிரிக்கெட் பார்க்கலாம் வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? சார் சார். சொல்லுங்க மாபு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ஆஃபீஸில் எனக்கு டிஎல் போஸ்டிங் கொடுத்ததுக்கு. இதில் என்ன இருக்கு, இது உங்கள் ஹார்ட் ஒர்க் கிடைச்ச பரிசு. ஓகே சார். அப்புறம் இந்தாங்க என்னோட சின்ன கிஃப்ட். இது என்ன சார்? இன்னைக்கு சென்னை மேட்ச் இருக்கு, நீ போய் கண்டிப்பா பாரு. ஓ தேங்க்யூ சார். எனக்கு டிவிலே கிரிக்கெட் பார்க்க தெரியாது, இதில் நான் எங்கேருந்து போய் ஸ்டேடியத்தில் பார்க்குறது? பிளாக்ல வித்துருவோம். டேய் எனக்கு ஒரு டிக்கெட் இருக்குடா, உனக்கு தான்டா இல்லை. இரு ஏதாவது பிளாக்ல வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். டிக்கெட் 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 சிஎஸ்கே மேட்ச் டிக்கெட் வேணுமா ப்ரோ? டிக்கெட் இருக்கு ப்ரோ.
அண்ணா டிக்கெட் இருக்கா? இருக்கு, ஆனா ரேட் அதிகமா இருக்கும். பரவாயில்லையா? எவ்வளோண்ணா? ஒரு டிக்கெட் 500 ரூபாய். 500 ரூபாவா? ஐயோ, ரேட் அதிகமா சொல்லிட்டோம் போலியே. வேணும்னா ஒரு 200. அண்ணா டிக்கெட் எனக்கு கொடுத்துறாதீங்க, நாங்களே வாங்கிக்கிறோம். கொடுண்ணா டிக்கெட்டை. என்ன ப்ரோ? இதாண்ணா. ஆடா போ. இந்த மாதிரி பணக்கார பசங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் போலியேடா. டிக்கெட் ஏமாத்திட்டு டிக்கெட் போறானுங்க. தலை டிக்கெட் அதெல்லாம் வேணுமா? வேணாம், போயா. ஆமா, நீ டிக்கெட் எவ்வளோக்கு ஓட்டுற? 15,000 ரூபாய். 15,000மா? டிக்கெட் வேணுமாண்ணா? அப்போ நான் ஏமாந்தது அவனுங்க இல்லடா, நான் தான்டா. 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட போட்டு கொடுத்துட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்துருங்கடா. Spooned an easy catch. அஜிங்கியா ரஹானே 5 ரன் அடிச்சு திரும்பி. மச்சான், யாருக்கா இருக்கும்டா மேட்ச்? பார்த்தா தெரில, சென்னைக்கும் மும்பைக்கும்டா. மச்சான், அந்த எல்லோ கலர் ஜெர்சி நம்ம தானே? டேய், உனக்கு கிரிக்கெட் பார்க்க தெரியுமா தெரியாதா? தெரியாதுடா. அப்போ மூட்டு உக்காரு. மச்சான் மச்சான் சொல்லுடா, அப்பதானே எனக்கும் இன்ட்ரெஸ்டா பார்க்க தோணும். ஆமாடா, அந்த எல்லோ கலர் ஜெர்சி சென்னை நம்ம தான்டா. இந்த மாதிரி ஐபிஎல்ல மொத்தம் எத்தனை டீம்டா இருக்கு? 10. 10. ஒரு டீம்ல மொத்தம் எத்தனை பேரா இருப்பாங்க? 11. 11 பேரா? மச்சான், ஐபிஎல்ல மொத்தம் எத்தனை ஓவர் மேட்ச்டா? டேய், ஒரு ஓவருக்கு மொத்தம் எத்தனை பால்? டேய், ஃபைனல்ல ஜெயிக்கிற கப் யார் வீட்ல வச்சுப்பாங்க? இப்போ 6 அடிக்கிற பாலை நம்ம கேட்ச் பிடிச்சா அந்த பாலை நம்ம எடுத்துக்கலாமா? இந்த கிரிக்கெட்ல ஒன் பிச் கேட்ச்லாம் இல்லையா? ஐபிஎல் எந்த டீம்ல அதிகமா கப் அடிச்சிருக்கு? டேய், ஒரு டீம்ல எத்தனை பேர் பேட்டிங் பண்ணுவாங்க? பால் கால்ல போட்டு அவுட்டா? ஆமா, தோனியும் விராட் கோலியும் வேற வேற டீம் போயிட்டாங்க. ஆமா, நம்ம சச்சின் கிரிக்கெட் விளையாட மாட்டேன்றா. நிறுத்துடா. எப்பா டேய், கிரிக்கெட்டை பத்தி 1-2 டவுட் கேட்டா பரவாயில்ல, ஒரு நாள் ஃபுல்லாவோட டவுட் கேட்ப. நானே சுகர் பேஷண்டா, ஆள விட்றா. நீயா? மச்சான், அப்பனா இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு நம்ம தல டோனி கேப்டன் இல்லையா? என்ன இவன் இதுக்கே மாறிக்கிட்டா? சரி விடு, நான் வேற யார்கிட்டயாச்சும் கேட்டுக்கிறேன். மச்சான், இவனுங்க என்னடா இப்படி ஃபீல்டிங் பண்றானுங்க? ஆமாடா, எனக்கு ரொம்ப நம்ம தோத்துறோம்னு நினைக்கிறேன்டா. என்னடா மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாடா. இன்னும் எவ்வளோ ரன் அடிக்கணும்? 2 பாலுக்கு 6. 2 பாலுக்கு 6? விடுங்க, அதெல்லாம் அடிச்சிடலாம். ஆமா, இந்தியாவுக்கும் யாருக்கும் மேட்ச்? இந்தியாவா? ஆமா, அதான் ப்ளூ கலர் ஜெர்சி போட்டு ஆடுறாங்கல்ல. ஏய், அவனை விட்றா, நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. தெரியும்டா எனக்கு இந்தியா தான் ஜெயிக்கோன்ட்டு. இந்தியா ஜெயிச்சிடுச்சே. மச்சான், இந்த வீடியோ பாருங்களேன். அது இருக்கட்டும் மச்சான், நேற்று ஒரு வீடியோ அனுப்புனேன் பாத்தியா? ஹர்திக் பாண்டியா எப்படி கலாய்க்கிறாங்கன்னு. டேய், என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயர்ரா, இந்தியாக்காக எவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு இருந்தாலும் ரோஹித் சர்மா எவ்வளோ பெரிய கேப்டனு, அவர்கிட்ட கேப்டன்ஷிப் பண்ண தப்பு தானே. டேய், நேற்று சிஎஸ்கே தோத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. விட்றா. அதோட 10 நான் பிடிச்சா கேட்ச பாத்தியாடா? அதை விட்றா, நம்ம தலை சாட்ரிக் 6 பாத்தியாடா, சும்மா ஸ்டேடியமே அலர்ச்சிடா. டேய், கொல்கத்தா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்கடா, கப் அடிப்பான்னு நினைக்கிறேன்டா. அதை விட்றா, SRH 250 அசால்ட்டா அடிக்கிறானுங்கடா. அவங்க ஏதாவது கப்பு ஜெயிப்பானுங்க பாரு. டேய், வண்டி நிப்பாட்டுங்கடா. டேய், உங்களுக்கே நல்லா தெரியும் கிரிக்கெட்டை பத்தி எதுவும் தெரியாதுன்ட்டு. ஏதோ கொஞ்ச நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்தா என்னமோ கிரிக்கெட்டை பத்தி பேசுங்க. ஒர்க்கை பத்தி ஏதாச்சும் பேசுங்கடா, லைஃபை பத்தி ஏதாச்சும் பேசுங்க. மோட்டிவேஷனா 2 வார்த்தை பேசுங்கடா. மச்சான், விராட் கோலி அவுட் ஆயிட்டாரா? அப்படியா? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. இதுக்கப்புறம் எவனாச்சும் கிரிக்கெட்னு வந்து என்கிட்ட பேசி பாருங்கடா. அப்புறம் இருக்கு. ஹாய்டா மச்சான், வாடா. நேத்து சிஎஸ்கே மேட்ச் பத்தியா? அடங்கு, விட மாட்டேனா உன்னை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.